அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரங்கிறனால யார்கிட்டையும் ரொம்ப சுலபமாக பழகுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு பெருசாகவே இருக்கும். எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் ரிஷபராசிக்காரங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கச்சிதமாக ட்ரெஸ் பண்ணுவீங்க. இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடக்க போகிறதால ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் சிறப்பானதாகவே அமையும்னு சொல்லலாம். இந்த வருஷ தொடக்கத்தில் இருந்தே குரு பாசிட்டிவாக இருக்கிறதால ஃபினான்ஷியலாக நல்ல வளர்ச்சி இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு சிலருக்கு கல்யாணம் கைகூடி வரும். எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் நோக்கி போவீங்க. பிஸ்னஸ் ரிலேட்டடாக இந்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட்டாக தான் இருக்கும். குரு செப்டம்பர் வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறது அற்புதமான பலனை ஏற்படுத்தும். அடுத்தபடியாக ராகுவும் கேதுவும் கொஞ்சம் நெகட்டிவாக சஞ்சாரம் செய்கிறாங்க. அதாவது ஆகஸ்ட் வரைக்கும் ராகு 4ஆம் வீட்லேயும் கேது 10ஆம் வீட்லேயும் சஞ்சாரம் செய்கிறதால சுப செலவுகள் அதிகமாகவே இருக்கும். மோட்டார் பைக்கு, காரு போன்றவற்றால் அதிக செலவு ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதியான ஸ்ரீ சனி பகவான் இந்த ஆண்டு 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறது கொஞ்சம் நெகட்டிவான பலனே தரும். கொஞ்சங்கிறத விட ஓரளவுக்கு பெரிய நெகட்டிவான பலன் தான் தரும்னு சொல்லலாம். அதுக்காக கவலைப்படாதீங்க. குரு பாசிட்டிவாக இருக்கிறனால சனி பகவானோட தாக்கம் ஓரளவு கம்மியாகும். என்ன இருந்தாலும் சனி 8ல் இருக்கிறனால குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போங்க. இந்த சனி சஞ்சாரத்தில் என்ன பெரிய மாற்றம் வரும்னா ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாகும். முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலை கம்மி பண்ணிடுங்க. அப்படியே பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க பார்ட்னர்ஸ் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் ஃபுல்லாக குரு உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவார். அதனால் ராகு கேதுவோட கவலையோ சனி பகவானால் பெரிய ப்ராப்ளமும் வராது. ஒரு சிலருக்கு வெளிநாடு போயிட்டு வர யோகம் கிடைக்கும். பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஆஞ்சநேயர் வழிபாடும் யானை முகத்தன் வழிபாடும் சிறப்பு தரும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. குரு பகவானால் இந்த வருஷம் உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமையும். கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.